உங்கள் விஜய். அடுத்ததாக விஜய் அவார்ட்ஸுடைய மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லலாம். மறைந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய பெயரால் வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விருது செவாலியே சிவாஜி கணேசன் விருது. இந்த விருது செவாலியே சிவாஜி கணேசன் விருது இதை பற்றி பேசுறதுக்கு இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நாம் இங்கே கூப்பிட போகிறவர் ஒரு அருமையான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் ஈஸியாக பண்ணக்கூடியவர். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 2 வார்த்தையில் சொல்லலாம், ஹாய் செல்லம் அப்படின்னா அவர் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த விருதை பற்றி பேசுறதுக்காக வரப்போறவர் உங்கள் எல்லாருக்குமே பிடித்தமான திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். ஹாய் செல்லம். எனக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தாங்க. அந்த ஷாக் என்னால் தாங்க முடியல. எல்லோரும் வழக்கமாக பேசுகிற மாதிரி எனக்கு பேச தெரியாது. சஸ்பென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த விருது என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் அவர்களுக்கு தான். அவரை மேடைக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயம் உங்களோட பேசணும். எல்லாரும் இவரை குருன்னு சொல்லுவாங்க, நான் இவரை தருன்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழில் தாவரத்துக்கு ரொம்ப அழகான பேர் தரு. அது நிறைய தருவதால் தரு. இவர் நல்ல கதைகளை தந்தார், நல்ல படங்களை தந்தார், நல்ல கதாநாயகர்களை நாயகிகளை கதாபாத்திரங்களை தந்தார், நிறைய கலைஞர்களை தந்தார். இன்றைக்கி எனக்கு நிறைய பேர் வந்திருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பயணிக்க ஆசை இருக்கும், பயணிக்கணும். அப்படி பயணிக்கிறதுக்கு யாராவது ஒரு திசை காட்டுறவங்க இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பயணத்துக்கு ஒரு லட்சியம் வேணும், ஒரு திசை வேணும். என்னை போன்ற பல பயணிகளுக்கு திசையாக இருந்தவர் என்னுடைய குருநாதர். கேபி ஸ்கூல்னு சொல்கிறோம், கேபியோட ஆர்டிஸ்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நான் எங்கே போகணுன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் என்னை வர வைத்தார். என்னுடைய முதல் சந்திப்பு, இந்த விஷயங்களை ஏன் சொல்கிறேங்கிறது அதுக்கப்புறம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியணும் அது எவ்வளோ பெரிய மனிதன் இவருங்கிறது. ஒரு 5 நிமிஷம் இன்டர்வியூ, அது 1.5 மணி நேரமாச்சு. ஏனென்றால் நான் கன்னடா தியேட்டரில் இருந்தேங்கிறதுனால நிறைய பேசுகிறாரு. நான் வியர்ந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பெங்களூரில் எங்கேயோ இருக்கும்போது இவருடைய ஒரு படம் பார்த்து, வானமை எல்லை படம் பார்த்து, அவர் என்னை பார்த்திருந்தால் அந்த 4 நடிகர்களை நான் ஒருத்தனாக இருந்திருப்பேன் ஆசைப்பட்டிருக்கேன், கனவு கண்டிருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு மனிதன் என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கார். சம்பந்தமே இல்லாமல் என்னை திட்டுறாரு. அனந்து இருந்தார், அனந்துவை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த பையனை பாரு, நான் கண்ணை பாரு அப்படின்னு. என்ன எங்கடா இருந்த எவ்வளோ நாள் அங்கிறாரு. எனக்கு புரியல. எங்கேயோ என்னை அறிமுகப்படுத்தி நான் ஒரு பிரபலமான ஒரு நடிகனான பிறகு திடீரென்னு கூப்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா மூஞ்சிக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபை அனுப்புகிறார் பேப்பரில். என்னடா இது, என்ன ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நான் போயிருந்தேன். ஏண்டா ஒரு ஒழுங்காக சட்டை போட்டு போக தெரியாது உனக்கு? ஏன் இப்படி ஒரு அழுக்கான சட்டை போடுற? உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, நீ ஒரு மேடையில் இருக்கல்ல அப்படின்னு ஒரு அப்பா மாதிரி தூரத்துலேருந்து பார்க்குறாரு. இது எல்லாத்த விட எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. எனக்கு அவரோட படம் நடிச்சுட்டு இருக்கும்போது யாரோ என் பக்கத்தில் இருந்து 2 நடிகர்கள் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு கமல் சார், ரஜினி சாரோட ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறாரு. அவன் பாணியில் போகிறான், இவன் பாணியில் போகிறான், நீ உன்னுடைய பாணியில் போ. நான் ஏன் சொல்ல வரேன்னா, என்னுடைய குருநாதர் எனக்கு நடிப்பை கற்றுக் கொடுக்கல, வாழ கற்றுக் கொடுத்தாரு. நான் யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தி அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு தனித்துவத்தாலையும் ஒரு இன்டெகிரிட்டியாலையும் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், உலக நாயகன் இருக்கட்டும், நான் இருக்கட்டும், நிறைய கலைஞர்கள் இருக்கட்டும், எவ்வளோ படைப்புகள் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்து இந்த மனிதனாட இது ஒரு இண்டிவிஜுவாலிட்டியால் நடந்திருக்கு. நான் அதற்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்றைக்கி தாதா சாஹேப் ஃபால்கே அவார்டு, அந்த விருது இவருக்கு கிடைத்ததால் கௌரவம் அடைகிறது.
இவரை வாழ்த்துறதுக்கோ இவருக்கு விருது கொடுக்கறதுக்கோ எனக்கு தகுதி இல்லை. பட் இந்த ஒரு இடம் கொடுத்த விஜய் டிவிக்கு நன்றி. அப்பா வாங்க. திரு பாலச்சந்தர் அவர்கள் மேடைக்கு வருகிற அதே நேரத்தில் நாம் இன்னும் சிலரை மேடைக்கு அன்போடு அழைக்க விரும்புகிறோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய புதல்வர் திரு ராம்குமார் அவர்கள், திரு யூகி சேத்து அவர்கள், திரு AVM சரவணன் அவர்கள் ஆகியோரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். விருது சாருடைய கைகளில் சேர்றதுக்கு முன்னாடி அவரை பற்றிய ஒரு ரொம்ப அழகான ஒரு ஏவி பார்க்கலாம். நீர்க்குமிழி திரைத்தாயின் கருவறையில் நீ விட்ட முதல் மூச்சுக்காற்று. தமிழ் திரை உலகிற்கே அதுதான் சுவாசக்காற்று. திரைக்கு முன்னால் கைதட்டல்கள் வாங்கிய திரைமறைவு கலைஞர்களின் முதல் பிரதிநிதி கே. பாலச்சந்தர். இவர் தூரிகையிலிருந்து தெரித்த துளிகள் எல்லாம் துருவ நட்சத்திரங்கள். நல்ல விமர்சகர், நல்ல வாத்தியார், என்னுடைய பரம ரசிகர். அழுது பேசுவேன் இந்த மனிதரை பற்றி. என்னுடைய குருநாதர் KB சார். அதில் யாருமே ஒன்றுமே சொல்ல முடியாது. இவர் மீறிய இலக்கணம் எல்லாம் தமிழ் சினிமாவிற்கு புது புது அர்த்தங்கள். முண்டாசு கவிஞனின் கண்ணம்மாக்களுக்கு அரிதாரம் பூசிய திரையுலக பிரம்மா. முடிகள் நரைத்தாலும் மூளை நரைக்காத டீனேஜ் இளைஞன் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். சினிமாவிலேயே இன்னும் எத்தனையோ இதெல்லாம் கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் இன்னும் கடக்கவே இல்லையே. அதுக்கு இன்னும் ஒரு ஆயுசு கொடுத்தாங்க ஆண்டவன். நிச்சயமாக அதெல்லாம் கடந்து போவேங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. திரை உலகின் பிதாமகன் திரு கே. பாலச்சந்தர் அவர்களுக்கு செவாலியே சிவாஜி கணேசன் விருது உங்கள் பலத்த கரவொலிகளோ. இன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய நடிகர் திலகம் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் பெயரால் வைக்கப்பட்டிருக்கிற இந்த விருதுக்கு நான் உரியவனாக்கப்படுகிறேன் என்று நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. நான் இன்னும் தாதா சாஹேப் பால்கே விருதினை அறிவித்திருக்கிறார்களே தவிர இன்னும் நான் பெறவில்லை. அந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டை, அந்த விருதினை இன்று நான் பெற்றுவிட்டதாக நினைக்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பத்தினர் ஸ்ரீ ராம்குமார், பிரபு முதலிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எனக்கு என்னுடைய விருதுக்கு ஒரு பெரிய விருதுக்கு கௌரவப்படுத்தி விட்டீர்கள். இங்கே AVM சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதாவது இவருடைய தந்தை செட்டியார் இருக்கும்போது, AVM செட்டியார் இருக்கும்போது நான் அவருக்கு படம் செய்திருக்கிறேன். அவர் மிகப்பெரிய ஒரு மேதை. அப்படிப்பட்டவருடைய கையாலே இன்று வாங்குகிற மாதிரி நான் நினைத்துக் கொள்கிறேன். எனக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதுக்கு காரணமாக இருந்தவர்கள் தமிழக ரசிகப் பெருமக்கள், உலகமெங்கும் இருக்கும் தமிழக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். I thank Prakash Raj also for saying a few words
few good words about me. Thank you, thank you, thank you. டைரக்டர் சார், ஒரு ரெண்டே கேள்வி, சின்ன கேள்வி மட்டும்தான். ஆனால் எல்லாருக்கும் இந்த கேள்வி மேலே பெரிய ஆசை உண்டு. உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ரொம்ப பிடிக்குமா, உலகநாயகன் கமலஹாசனை ரொம்ப பிடிக்குமா? இல்லை, ஒரு நாளைக்கு கமல்ஹாசனை பிடிக்கும், மறுநாளைக்கு அவரை பிடிக்கும். அது மாறி மாறி பிடிக்கும் எனக்கு அவங்க ரெண்டு பேரையும். அவங்கள என்ன சொல்லி கூப்பிடுவீங்க நீங்கள்? ரஜினியை ரஜினின்னு கூப்பிடுவேன். கமலை வாடான்னு சொல்லுவேன், கமலை வாடான்னு சொல்லுவேன், ரஜினியையும் வாடான்னு சொல்லுவேன். அதில் ஒன்றும் இல்லையே. சீக்கிரமா உங்கள் சிஷ்ய பிள்ளைய வர சொல்லுங்க, ராணாக்காக எல்லாரும் காத்திருக்கோம். இல்லை, அவர் வந்துக்கிட்டே இருக்கார். எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நான் சிறிது நாட்கள் சிங்கப்பூர்லேயே இருந்து எனது உடல்நலத்தை பேணி பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து கொண்டு நான் வந்து விடுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் நல்லா குணமாகி விட்டேன் என்பதை என்னுடைய ரசிகர்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றும் சொன்னார். அதனால் வெகு சீக்கிரமே அனைவரும் அவரை எதிர்பார்க்கலாம். முதல் வருடம் செவாலியர் சிவாஜி கணேசன் விருது வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு என்ன காரணம் ஜூரி எல்லாம் தீர்மானித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிவாஜி அவர் வீட்டிலேயே கூட அவருக்கு அடுத்த கலை உலக வாரிசு யாருன்னு அவருக்கே வீட்டில் தினம் டவுட் வந்திருக்கும் போல இருக்குது. வீட்டில் யாராவது கதவை தட்டினா கமலா, யாராவது ஃபோன் அடித்தா கமலா, தபால்கார் வந்தால் கமலா அப்படின்ட்டு அவருக்கே தினம் வீட்டுக்குள்ளேயே கமலாங்கிற ஒரு டவுட் இருந்ததுனாலே சரி அந்த டவுட்டையே நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலை உலக வாரிசாக முதலாக இந்த விஜய் அவார்ட்ஸினுடைய செவாலியர் சிவாஜி கணேசன் விருது வந்து கமல்ஹாசன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருக்கு வழங்கப்பட்டது. தமிழ் சினிமாவை இந்திய அளவில் கொண்டு சென்றது யார் என்று, ஹூ நேஷனலைஸ் திஸ் தமிழ் சினிமா, ப்ராபப்ளி தி பெஸ்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் டைம் என்று யோசித்து பார்க்கும்பொழுது ரோஜா என்ற இந்த ஒப்பற்ற படைப்பு எனக்கு கண் முன்னாடி தெரிஞ்சது. அதனால் மணிரத்னம் அவர்களுக்கு இட் வாஸ் கிவன் ஃபைனலி. அதற்கு பிறகு ஹூ இன்டர்நேஷ்னலைஸ் தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவை சர்வதேச அரங்கிலே ஒரு தமிழனுக்கு வந்து ஒரு பெயர் பெற்றுக் கொடுத்தது யார் என்றால் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்ட், இட் இஸ் ஏஆர் ரஹ்மான். ஸோ வி தாட் இட் இஸ் ஃபிட்டிங் டு கிவ் ஏஆர் ரஹ்மான் த செவாலியர் சிவாஜி கணேசன் அவார்டு. அதற்கு பிறகு இன்று செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களை உயிரோடு இருந்தால் யாருக்கு கொடுத்துருப்பார் என்று ஜூரியெல்லாம் யோசித்து பார்த்தோம். கண்டிப்பாக வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு தான் கொடுத்துருப்பார். அப்படிங்கிற அந்த வகையில் யார் என்று பார்த்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எங்கள் கண் முன்னாடி தெரிஞ்சார். அதனால் அவருக்கு வந்து அடுத்தபடியாக செவாலியர் சிவாஜி கணேசன் விருது கொடுக்கப்பட்டது. இந்த வருடம் வந்து செவாலியர் சிவாஜி கணேசன் விருது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோஇன்சிடென்ஸ் ஒன்று இருக்குது. காரணம் என்னவென்றால் கமல்ஹாசனை வந்து புதுப்பித்ததாகட்டும், இல்லை ரஜினிகாந்த் அவர்களை அறிமுகப்படுத்தியதாகட்டும், மணிரத்னம் அந்த ரோஜா என்ற படத்திற்காக அந்த செவாலியர் சிவாஜி கணேசன் விருது வாங்கினால ரோஜாவை தயாரித்த காரணத்திற்காக இருக்கட்டும், அந்த தயாரித்த அந்த படைப்பில் ஏஆர் ரஹ்மானை அவர் அறிமுகப்படுத்தி இந்த 4 காரணங்கள் யோசித்து பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் சிவாஜி கணேசன் அவார்ட் வினர்ஸ் ஹேப்பன் டு பி டைரக்ட்லி கனெக்டட் வித் கே பாலச்சந்தர். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் என்ற அந்த 2 ஜெயின்ட்ஸ் லெஜெண்டரி பீப்புள் வந்து தமிழ் சினிமாவை கோலோச்சி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நாகேஷை வச்சு ஹீரோவை வச்சு நீர்க்குமணி படத்தை எடுக்கிறார். அது சூப்பர் ஹிட்டாக போகுது. கமல்ஹாசனை வைத்து இல்லை ரஜினிகாந்த் அவர்களை வைத்து எல்லாமே முற்றிலும் புதுமுகங்களை வைத்து படம் எடுத்து தயாரித்து அதை இயக்கி வெற்றி பெற வைக்கிறார். இல்லை என்றால் பெண்கள் சப்ஜெக்ட், பாமா விஜயமாகட்டும் இல்லை அவ்வளவு தொடங்கி எல்லாம் பெண்கள் சப்ஜெக்ட். ஸோ ஃபார் ஹிம் இன்ஸ்பைட் ஆஃப் சிவாஜி, இன்ஸ்பைட் ஆஃப் எம்ஜிஆர், டு ஹேவ் ஹிஸ் நேம் above as a star of stars for creating a Kamal or a Rajini or a Sri Devi or a Sri Priya or a Sujata, you name it, innumerable stars. He was a star of stars. இந்த செவாலியர் சிவாஜி கணேசன் என்ற விருது வந்து நார்மலாக கௌரவப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுது. இந்த முறை அது கௌரவம் அடைகிறது என்பதுதான் உண்மை.